நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்பவரா அல்லது சுவிசேஷ வாஞ்சை உள்ளவர்களா? உங்களுக்காக ஒரு நற்செய்தி. அக்டோபர் 1-2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார். எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுகிற அளவிற்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க இல்லை. சுவிசேஷம் அறிவிக்காமல் எழுப்புதல் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், ஜெபம் ஒரு மழை மாதிரி தண்ணி பெய்தாலும் அந்த தண்ணீர் செடிகளுக்கு பாய்ச்சப்பட்டால் தான் செடி வளரும். மழை பெஞ்சாலும் வளர்ந்துடாது, செடிக்கு போகணும். அது மாதிரி அவைகளை கொண்டு போய் சேர்க்கிற பணி தான் சுவிசேஷகர் பணி. சுவிசேஷகர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இன்னும் சில தேவ ஊழியர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபமுகாம் தேவனின் சுவிசேஷ திட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் கர்த்தரின் பாதத்தில் ஜெபத்தோடு காத்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். உடனே உங்கள் வருகையை முன்பதிவு செய்ய கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 94000449 அல்லது கீழே உள்ள லிங்கை பயன்படுத்தி முன்பதிவு செய்யுங்கள். அறுவடைக்காக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தும் தருணம் இது. எனவே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே,
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மை உள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே, உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சீசர்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் யார் என்று என்ன நினைக்கிறீங்க சொல்றீங்க. உடனே பேதுரு சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், மெசியா. ரொம்ப ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு போனார். இவர் வாயிலிருந்து இப்படி வருதான். அவர் பாருங்க, பேதுரு சில காரியத்தில் அப்படியே பட்டும் படாமல் அப்படியே மேலோட்டமாக இருப்பார். ஆனால் ஒரு பக்தி, ஆண்டவரை நேசிக்கணும், பின்பற்றணும், அதையும் காட்டிக்குவார். எல்லாரும் சொல்கிறாங்க இயேசுவை ஒரு யோவான் சாணகன் சொல்கிறாங்க, ஒரு உயிர் தெழுந்துட்டார், இல்லது ஒரு தீர்க்கதரிசி, எலியா, இப்படி தான் ஜனங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. மாற்று உருவத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கேட்குறாரு, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? 10ஓட 1 11 நினைக்கிறீங்களா, இல்லை என்ன வித்தியாசமாக உணர்றீங்களா? அப்போ தான் இயேசு கேட்டவர் பேதுரு சொல்கிறார், நீ ஜீவன் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் எல்லாரையும் மாதிரி மௌனமாக இருக்கிறதில்ல. அவர் அசைவில்லாத இருக்கிறார். கண் இருந்தும் காணாதவர் அல்ல, காது இருந்து கேட்காதவர் அல்ல, வாய் இருந்தும் பேசாதவர் அல்ல. அவர் ஜீவன் உள்ளவர். 18ஆம் சங்கீதத்தில் 46 நம்ம வாசித்து பார்த்தோமே என்று சொன்னால், கர்த்தருடைய வேதம் அங்கு சொல்லுகிறது, என் கண்மலையாகிய தேவன் ஜீவன் உள்ளவர், ஜீவன் உள்ளவர், துதிக்கப்படுவாராக என்று தாவீது கர்த்தரை துதிக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள ஒரு தேவன்தான் நம்ம ஜீவனோடு ஜெபிக்கிற, அவரை முறையிடுகிற ஜெபத்தை கேட்க முடியும். மரித்தவர்கள் மௌனத்தில் இருக்கிறவர்களை நோக்கி நம்ம கூப்பிட்டு, இவங்க எங்கள் குலதெய்வம், அவங்க எங்கள் முன்னோர்கள் அப்படின்னு இன்னைக்கு அப்படியெல்லாம் சொல்கிறத நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். இது மனிதர்களால் வகுத்து கொண்ட காரியம். எல்லாருக்கும் அவர் தேவன் இல்லை, எல்லாருக்கும் அவர் நல்ல ஜீவன் உள்ளவர் என்பதை அறிந்திருக்கணும். இயேசு ஒரு நாள் சொல்லுகிறார், லூக்கா 20:38 எடுத்து வாசித்து பார்த்தால் அவர் சொல்லாரு, நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறேன். எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? மரித்தோர்னா யார்? பாவம் செய்து தேவ கட்டளை மீறி ஆத்துமால உணர்வு இல்லாமல் தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறவங்க.
ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்னார், இந்த மரத்தின் கனியை சாப்பிடாதீங்க. அவங்க மீறி சாப்பிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, உணர்வில்லாத இருதையும் இருளடைஞ்சிருச்சு, மறிச்சிட்டாங்க. ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை பின்பற்றணும், நேசிக்கின்ற உணர்வே இல்லை. அவங்க பாட்டு பூமிக்காகவே 3 நேரம் சாப்பிட்டுட்டு ஏதோ பூமியில் வாழ்ந்துட்டு போவோன்னு சொல்லி அப்படியே காலத்தை வீணடித்து ரொம்ப பரிதாபமாக போயிட்டாங்க. வேதம் சொல்லுது, மரித்தோருக்கு அவர் தேவன் இல்லை, ஜீவனுள்ளோருக்கு தேவன். இன்றைக்கி உங்கள் ஆத்துமா மரித்திருக்கிறதா அல்லது அவருக்குள் பிழைத்திருக்கிறதா, வாழ்ந்திருக்கிறதா? வேதம் அதை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லுது. பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை வாசித்து பாருங்களே. தானியேல்னு ஒரு மனுஷன் இருந்தார், ஒரு ராஜாங்கத்தில் பெரிய பதவியில். அவன் போன அந்த தேசத்தில் 3 நேரமும் கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணி, தரிவு ராஜாவின் காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்துச்சான். திடீர்னு அவனுக்கு விரோதமாக அந்த ராஜா, நேற்று வரையும் நல்லா இருந்தவர், இன்னைக்கு விரோதியாக மாறிட்டார். காரணம், ராஜாவுக்கு கீழே இருக்க ஆட்கள் எல்லாம் தானியேலை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஜெபத்தை எப்படியாவது நிறுத்திடணும். நம்மளை காட்டில் நம்ம இந்த நாட்டுக்காரங்க பதவி உயர்வு பெறலை, இவனை ராஜா கனம் பண்ணுறாரு, எந்த வகையில் அவனை குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அவன் மேலே சொல்லி, உன்னை வணங்குறதில்ல, ரெஸ்பெக்டட் பண்ணுறதில்ல, மதிக்கிறதில்ல, நீ சட்டம் போட்ட அந்த சட்டத்தை மீறான், 3 வேளையும் எருசலேமை பார்த்து தான் ஜெபம் பண்ணுறான் அப்படிலாம் சொல்ல. அப்போ உடனே ராஜா, அப்படி ஆமாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னத்துக்கு மெஜாரிட்டி நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தானியேலை சிங்கக்குயிலை போட சொல்லிட்டார். போடும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தானியேல் 6:16, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாராகன்னு போட்டார். என்ன சொல்லி போட்டாரா? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு விலைக்கு காப்பாருன்னு போட்டுட்டார். ராத்திரி புறம் தூக்கம் இல்லை. இவங்க சொன்னால் எனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்ட்டு மனம் கொந்தளிக்குது. காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தா அவன் உயிரோடு இருப்பாரா, சிங்கம் முழுங்கி இருக்குமான்னு பார்த்தா ஒரு அற்புதம் நடந்திருந்தது. ஆண்டவர் தானியேலை பத்திரமா பாதுகாத்தாரா. அவர் சொல்லிக்கிட்டே வராரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆமாம் இருந்தார், இனிமேலும் இருப்பார் என்று சொல்லி அந்த ராஜாவையே தேவனுக்குள் நடத்தி தேசத்தையே தானியேல் நடத்திட்டார். இதுதான் சுவிசேஷ ஊழியம். இதுக்குத்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அவர் மரித்தோருக்கு தேவன் இல்லைங்க, ஜீவனுள்ளோருக்கு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து நீங்கள் அவரை நோக்கி ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் தாமதிப்பதில்லை, அமைதியாக இருப்பதில்லை. அவர் ஜீவனுள்ளவர். இந்த நாளில் அவர் உங்களுக்கு ஜீவனுள்ளவர் என்று ஒரு அற்புதங்களை செய்து வழிகளை திறந்து, எந்த இடத்துல தோல்விப்பட்டு அவமானப்பட்டு வாழ்ந்தீர்களோ அதே இடத்துல உயர்த்தி நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கு நீர் ஜீவன் உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இப்பொழுதும் உடைய வல்லமையை அனுப்புவீராக. உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பியும் பலப்படுத்தும். எல்லா போராட்டங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அவர்கள் இடைவிடாமல் உம்மை ஆராதித்து ஜெபித்து ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். இந்த நாள் அவர்களை அற்புதமாய் நடத்தும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.